Hello friends, welcome to Yas Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான மலாய் சிக்கன் கபாப் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சிக்கன் வாங்குனீங்கன்னா அப்போ ஒரே மாதிரி செய்யாம இந்த மாதிரி வித்தியாசமா செஞ்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது செய்ய மிக்ஸி ஜார்ல காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10 முந்திரியை நான் ஊற வச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ சீஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து சீஸ் கியூப் சேர்த்துருக்கேன். மொசரல்லா சீஸ். நீங்க சீஸ் க்ரீமா கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லா இருக்கும். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. திக்கான ஃப்ரெஷ் க்ரீம். 2 ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிரும் சேர்த்துக்கலாம். இப்போ இது மிக்ஸி ஜார்ல போட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் வந்து 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சிக்கனை மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் புளிப்பா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இதோடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இந்த ஏலக்காய் பொடி கம்பல்சரியா சேர்த்துக்கோங்க. இதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழையில அந்த தண்டு பகுதி மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்தி சேர்க்குறப்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சிருந்த க்ரீம் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்தாச்சு. இது நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. எல்லாமே ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது ஒரு 1/2 மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. பேனில் 1 ஸ்பூன் நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க. இது நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் சேர்த்து கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பரான மலாய் சிக்கன் கபாப் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குன்னு. இந்த மலாய் கபாப் வந்து சப்பாத்தி, நான், தந்தூரி ரொட்டிக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.